கடலுக்கு நடுவில் எப்படி இந்த மாதிரி பாலத்தை கட்டுறாங்க? இந்த மாதிரி கடல் பாலங்களையோ இல்ல கடல் காற்றாலைகளையோ பார்க்கும்போது எனக்கு வரக்கூடிய முதல் கேள்வி, எப்படியா தண்ணிக்கு நடுவில் இதை கட்டுறீங்க அப்படிங்கிறது தான். இப்போ தரையோ தண்ணியோ ஒரு பாலத்தை பொறுத்தவரை அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய முக்கியமான ஸ்ட்ரக்சர் கீழே இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷனும் மேல இருக்கக்கூடிய பில்லரும் தான். இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சரையும் கட்டப்படக்கூடிய அந்த பாலத்தை பொறுத்தும் அதை எங்க கட்டுறாங்க அப்படிங்கறத பொறுத்தும் வேற வேற விதமான டெக்னிக்ஸை கையாண்டு அதை கட்டுவாங்க. அதுல அவங்க கையாளக்கூடிய 3 முக்கியமான டெக்னிக்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒரு பாலத்தை பொறுத்தவரை 2 முக்கியமான விஷயங்களை முதல்ல பார்ப்பாங்க. ஒன்று, அதை எங்கே கட்டுறாங்க, அதாவது கீழே மண்ணோட ஸ்திரத்தன்மை எப்படி இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். அடுத்து அந்த பாலத்தில் எவ்வளோ லோடு வரப்போகுது, வண்டி எவ்வளோ வரப்போகுது, சுற்றி காற்று எவ்வளோ வீச போகுது அப்படிங்கிற 2 முக்கியமான விஷயத்தை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த பாலத்தை டிசைன் பண்ணுவாங்க. டிசைன் பண்ண உடனே தண்ணியில் கட்ட போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கீழே தண்ணியோட வேகம் எப்படி இருக்குது, அதாவது அந்த தண்ணி ஒரே இடத்துல தேங்கி இருக்கா, ஸ்டாக்னண்ட்டாக இருக்கா, இல்லை அந்த தண்ணி தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்க போகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ஓடிக்கிட்டே இருக்க போகுது அப்படின்னா அந்த நீரோட்டம் எவ்வளோ வேகமாக இருக்குது, ரொம்ப அதிகமான வேகத்துல இருக்கா இல்ல கம்மியான வேகத்துல தான் போகுதா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அப்புறமா தான் கட்ட ஆரம்பிப்பாங்க. இப்படி கட்டும் போது நிறைய இடங்கள்ல பயன்படுத்தக்கூடிய டெக்னிக் எதுன்னு பார்த்தோம்னா இந்த காஃபர் டேம்ஸ் தான். பாலத்தோட டிசைன்ல அதோடைய ஃபவுண்டேஷனையும் பில்லரையும், ஒரு சிலர் இதை பில்லர்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் பைலான்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் பியர்ஸ்னு சொல்லுவாங்க. நாம எல்லாரோட புரிதலுக்காகவும் இதை பில்லர்ஸ்னே தொடர்ந்து பயன்படுத்திக்கலாம். இதை எங்க போடணும் அப்படின்னு டிசைன்ல இருக்கோ அந்த இடத்துல தான் அந்த காஃபர் டேம்ஸ் அவங்க கட்ட ஆரம்பிப்பாங்க. காஃபர் டேம்ஸ் கட்டுறதுக்கு முதல்ல அந்த பைல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பைல்ஸை அந்த காஃபர் டேம் வைக்க வேண்டிய இடத்தை சுத்தி அவங்க எரெக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து ஷீட் மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஷீட் பைல்ஸை அந்த பைல்ஸை சுற்றி அவங்க அப்படியே எரெக்ட் பண்ணிடுவாங்க. இதை எரெக்ட் பண்ணும்போது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த ஷீட் பைல்ஸை ஏதோ சுற்றியில் வச்சு டொங்குன்னு அடிக்கிற மாதிரி அவங்க தட்டாமல் அந்த மிஷினை நல்லா கவனிச்சிங்கன்னா அது ரொம்ப வேகமாக வைப்ரேட் ஆகிக்கிட்டே அந்த ஷீட் பைல்ஸை உள்ளே இறக்கும். இது எதுக்காகனா, இப்போ கீழே இருக்கக்கூடிய தரை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்படி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய தரைக்கு மேல நீங்க இந்த மாதிரி தின்னா இருக்கக்கூடிய ஒரு ஷீட் பைல வச்சு டொப்புன்னு அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஈஸியா வளைஞ்சு உடைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஷீட் பைல்ஸ் ஒருவேளை உள்ள போக முடியாம போச்சுன்னா அது வளைஞ்சு உடைய ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கிறப்போ இந்த வைப்ரேஷன் டெக்னிக்கை நம்ம பயன்படுத்தணும்னா அது நல்லா அதிர்ந்துகிட்டே அப்படியே அழகா கீழே உள்ள போய் சேர்ந்துடும். இப்படி இந்த ஷீட் பைல ஃபுல்லா எரெக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உள்ள இருக்க தண்ணியை பம்ப் பண்ணி வெளியே எடுத்துருவாங்க. இந்த ஷீட் பைல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அதோட எட்ஜஸ்ல ஒரு ஷீட் பைலும் இன்னொரு ஷீட் பைலும் ஈஸியா இன்டர்லாக் ஆகி கனெக்ட் ஆகி மாதிரி தான் அதோட டிசைன்லயே இருக்கும். அப்படி இருக்கிறதுனால உள்ள தண்ணி வரதா அது முடிஞ்ச அளவுக்கு நிறையவே தடுத்து நிறுத்திடும். இது பத்தாதுன்னு அந்த ஷீட் பைல சுத்தி இன்னொரு லேயர் ஆஃப் ஷீட் பைல அவங்க போட்டு எரெக்ட் பண்ணி முடிச்சுட்டு 2க்கும் நடுவுல நல்லா கிரேவல், உடஞ்சு போன பாறைகள், மண்ணுன்னு நிறைய லேயர்ஸ் போட்டு அவங்க அதை லாக் பண்ணிடுவாங்க. அதனால தண்ணி உள்ள வரதை அது முடிஞ்ச அளவுக்கு நிறைய தடுத்து நிறுத்திடும். ஆனா என்னதான் அவங்க அப்படி எல்லாமே பண்ணினாலுமே அங்க 2 முக்கியமான சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல முதல் சிக்கல் என்னன்னா, இப்போ காஃபர் டேமுக்குள்ள தண்ணியே இல்லை, ஆனா வெளியே சுத்தி தண்ணி நல்லா வேகமா ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ உள்ள இருக்கிற அழுத்தத்தை விட வெளியில இருந்து அந்த காஃபர் டேம்ஸ் கிடைக்கக்கூடிய அழுத்தம் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படிங்கிறதுனால அந்த காஃபர் டேம் மொத்தமா உள்ள உடஞ்சு விழுகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அதனால அது நடக்கக்கூடாதுன்னு வெளியே காஃபர் டேமுக்கு தண்ணி கொடுக்கக்கூடிய அந்த அழுத்தத்தை சப்போர்ட் பண்ற மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸை உள்ள எதர் ஸ்டீல்லையோ இல்லைன்னா உடன் ஸ்ட்ரக்சர்ஸ்லயோ அவங்க கொடுத்துருவாங்க. இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு பிரேசிங்ஸ் அப்படின்னு பேர். அடுத்த முக்கியமான சிக்கல் என்னன்னா, இந்த காஃபர் டேம்ங்கிறது சுத்தி 4 பக்கமும் ஒரு கவரிங் இருக்கும், தண்ணி உள்ள வராம இருக்கும். சரி, ஆனா கீழே தர வழியா அந்த தண்ணி கசிஞ்சு வரதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குதானே. இப்போ நிறைய இடங்கள்ல முடிஞ்ச வரைக்கும் இந்த காஃபர் டேமை நல்லா ஆழமா அந்த பைல்ஸை எரெக்ட் பண்ணி தண்ணி உள்ள வராத மாதிரி பார்த்துப்பாங்க. ஆனா என்னதான் அவங்க அப்படி பண்ணாலுமே நிறைய இடங்கள்ல அந்த தண்ணி ஈஸியா கசிஞ்சு உள்ள வந்துடும். அப்படி வரும்போது எல்லாமே உள்ள தொடர்ந்து ஒரு பம்ப் வச்சுக்கிட்டு அந்த தண்ணியை தொடர்ந்து வெளியே ஏற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. வெளியே ஏற்றிக்கிட்டே இருக்கும் போதே முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப வேகமா தரையில காங்கிரீட்டை போட்டு ஃபில் பண்ணிடுவாங்க. இப்போ காங்கிரீட் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு மீறி தண்ணி மேல வரப்போறது இல்லை. அதுக்கப்புறமா அந்த பாலத்தோட டிசைன்ல இருக்கிற மாதிரியே அந்த பில்லரை போட்டுருவாங்க. கீழே ஃபவுண்டேஷன் ரெடி, பில்லர் ரெடி, ரெண்டுமே செட் ஆனதுக்கு அப்புறமா காஃபர் டேம்ஸை ரிமூவ் பண்ணிட்டு அந்த மொத்த பாலத்தையும் கட்டி முடிச்சிருவாங்க. இல்ல அடுத்த டெக்னிக் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி கேசான்ஸ் தான் சைட்ல இல்லாம சைட்ல இருந்து ரொம்ப தூரத்திலேயே இந்த மாதிரி காங்கிரீட் பாக்ஸஸ் ரெடி பண்ணி அதை இந்த பில்லர் அண்ட் ஃபவுண்டேஷன் எங்க போட போறாங்களோ அங்க கொண்டு எரெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா காஃபர் டேம்ஸ்ல பண்ண மாதிரியே இந்த கேசான்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் பம்ப் பண்ணி வெளியே எடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா அதுக்குள்ள காங்கிரீட்டை கொட்டி அதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுல என்ன விஷயம்னா, இப்போ காஃபர் டேம்ஸை பொறுத்த வரைக்கும் பில்லர் அண்ட் ஃபவுண்டேஷன் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம காஃபர் டேம்ஸை அப்படியே ரிமூவ் பண்ணி எடுத்துருவோம். ஆனா கெய்சான்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த கெய்சானும் காங்கிரீட்லேயே தான் இருக்குமா, அதுக்கு மேல நம்ம காங்கிரீட் தான் கொட்டுறோமா. அப்போ அந்த கெய்சான்ஸ் தொடர்ந்து அந்த பாலம் இருக்கிற வரைக்கும் அந்த ஃபவுண்டேஷனோட ஒரு அங்கமா அங்கேயே தான் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். இந்த கெய்சான்லயே நியூமேட்டிக் கெய்சான் அப்படின்னு கொஞ்சம் ஆபத்தான ஒரு டெக்னிக் இருக்கு. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த காங்கிரீட் பாக்ஸ் அந்த கெய்சானை கொண்டு எங்க அந்த பில்லர் அண்ட் ஃபவுண்டேஷன் போற போறாங்களோ அங்க எரெக்ட் பண்ணிடுவாங்க. எரெக்ட் பண்ணிட்டு முன்னாடி சொன்ன மாதிரியே தண்ணியை வெளியே பம்ப் பண்ணி எடுத்துருவாங்க. ஆனா அதுக்கப்புறமா அந்த கேஸான டாப்ல மூடிட்டு உள்ள கம்ப்ரஸ்ட் ஏர், அதாவது அதிகமான அழுத்தத்துல இருக்கக்கூடிய காத்தை தொடர்ந்து அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க.
இது எதுக்காகனா இப்போ ஒரு சில இடத்துலலாம் நம்ம கெய்சானா அந்த அப்படியே டைரக்டா வச்சுட்டு அதுக்கு மேல நம்ம ஃபவுண்டேஷன் அப்படியே போட்டு முடிச்சிடலாம். ஆனா ஒரு சில இடங்கள்ல என்ன பண்ண வேண்டியிருக்கும்னா கீழே இருக்கக்கூடிய தரையில அதை சமப்படுத்துறது, அந்த மாதிரி இல்லை இன்னும் ஆழமா தோன்றது, அந்த மாதிரியான நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருக்கும். அப்படி செய்ய வேண்டியிருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல கீழே இருந்து தண்ணி கசிஞ்சு வந்துகிட்டே இருந்துச்சுன்னா அந்த வேலைகளை நம்மளால தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது. அப்படிங்கிறதுனால மேல இருந்து கம்ப்ரஸ்ட் ஏரை தொடர்ந்து அனுப்பிக்கிட்டே இருந்தோம்னா அது கொடுக்கக்கூடிய அழுத்தத்துல கீழே இருந்து தண்ணி வர்றது ஸ்டாப் ஆயிடும். அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. செஞ்சுட்டு டாப்ல மூடிடுவாங்க. அதுக்கப்புறமா உள்ள ஆளுங்களை இன்னொரு கேப் ஓப்பனிங் ரெடி பண்ணி அது மூலமா அனுப்பிட்டு அவங்கள வச்சு கீழே தரையை தோன்றது இல்ல மற்ற வேலைகள்லாம் செய்யறதுன்னு அந்த மாதிரி செய்ய வச்சிருவாங்க. இப்போ தரையை தோன்றோம் அப்படின்னா கல் மண் அதெல்லாமே வந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அதை இன்னொரு ஓப்பனிங் ரெடி பண்ணி அந்த ஓப்பனிங் வழியா தொடர்ந்து அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. இது ஏன் கொஞ்சம் ஆபத்தானது அப்படின்னு சொல்றோம்னா இப்போ அதிகமான அழுத்தமுள்ள காத்து இருக்கக்கூடிய இடத்துல தொழிலாளர்கள் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு உடல் அளவுல நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நியூயார்க்ல இருக்கிற புரூக்லின் பாலத்தை இந்த நியூமேட்டிக் கெய்சன் டெக்னிக்ல தான் அவங்க அந்த காலத்துல கட்டியிருக்காங்க. அப்படி கட்டும் போதே அதை கட்டின சீஃப் இன்ஜினியர், அதில் வேலை செஞ்ச தொழிலாளர்கள்னு நிறைய பேருக்கு உடல் அளவுல நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. அதனால இந்த நியூமேட்டிக் கெய்சன் டெக்னிக்கை பொறுத்தவரை அதை எல்லா இடங்கள்லையும் பயன்படுத்த மாட்டாங்க. வேற வழியே இல்லை, இப்படித்தான் அதை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் அதை பயன்படுத்துவாங்க. இந்த கெய்சன் டெக்னிக்கை பொறுத்தவரை நம்ம சேனல்ல தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்களுக்கு தெரியும். டென்மார்க்கையும் ஸ்வீடனையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஆரிசான் பிரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு 16 கிலோமீட்டர் நீள பாலத்தை வந்து கட்டியிருப்பாங்க. அதுல ஒரு 4 கிலோமீட்டருக்கு அந்த பாலத்துக்கு நடுவுல பாலமா போயிட்டே இருக்கும். திடீர்னு கடலுக்கு நடியில சுரங்கத்துக்குள்ள அந்த ட்ரெயின் எல்லாம் போக ஆரம்பிச்சிடும். இதுல அந்த கடலுக்கு அடியில போகக்கூடிய அந்த சுரங்கத்தை இந்த கெய்சான் பாக்ஸஸ் வச்சுதான் கட்டியிருக்காங்க. மொத்தம் 175 மீட்டர் நீளமும் 38 மீட்டர் அகலமும் 8.5 மீட்டர் உயரமும் இருக்கிற மாதிரியான கெய்சான் பாக்ஸஸை சைட்ல இல்லாம வெளியே ரெடி பண்ணி அப்படியே தண்ணி வழியா டிரான்ஸ்போர்ட் பண்ணி அதை எடுத்துட்டு வந்துட்டு எங்க சுரங்கம் வரணுமோ அங்க அதை டிராப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி நிறைய கெய்சான் பாக்ஸஸ் ஒன்னோட ஒன்று பக்கத்துல வச்சு எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு அதுக்குள்ளதான் ட்ரெயின் போற மாதிரி அவங்க ரெடி பண்ணாங்க. இந்த கெய்சன் அண்ட் காஃபர் டேம் போக ரொம்ப அதிகமா பயன்படுத்துறது சைட்டுக்கே டைரக்டா அந்த பைல்ஸை கொண்டு வந்து, அதாவது அந்த பில்லரை கொண்டு வந்து அப்படியே எரெக்ட் பண்றதுதான். நம்ம சேனல்லேயே கடல் காற்றாலைகள் பத்தி நம்ம ஒரு வீடியோ பார்த்திருப்போம். அதுல நீங்க பார்த்திருந்தீங்கன்னா அந்த கடல் காற்றாலைகளுக்கு தேவையான, அதாவது கீழே சப்போர்ட் பண்றதுக்கான அந்த பில்லரை வெளியே செஞ்சு எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல டைரக்டா அப்படியே அவங்க எரெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா அந்த கடல் காற்றாலையோட மற்ற விஷயங்கள் எல்லாம் ஒண்ணுக்கு மேல ஒண்ணா அடுக்கி அவங்க ரெடி பண்ணிடுவாங்க. துருக்கியில் இருக்கக்கூடிய சேனகலை பாலத்தை பொறுத்த வரைக்குமே அதையுமே இந்த மாதிரி தான் ரெடி பண்ணிருப்பாங்க. அதாவது கீழே இருக்கக்கூடிய அந்த ஃபவுண்டேஷனை பக்கத்திலே செஞ்சு எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல எரெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா மேல இருக்கக்கூடிய அந்த டவர், அது வந்து ரொம்ப உயரமான டவர், அந்த டவரை கொஞ்சம் கொஞ்சமா சைட்லயே அப்படியே டைரக்டா அவங்க கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பாலத்தையும் மொத்தமா அங்கேயே கட்டி முடிச்சுட்டாங்க. இப்படி ஒவ்வொரு பாலத்தை பொறுத்தும் அந்த கட்டக்கூடிய இடம், கீழே மண் எப்படி இருக்கு, தண்ணியோட வேகம் எப்படி இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்களை கன்சிடர் பண்ணி எப்படி கட்டினா சரியா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த பாலத்தை கட்டி முடிச்சிருவாங்க. இவ்வளவுதாங்க விஷயம். இப்போ இந்த பாலங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல அதை பத்தி பேசியிருக்கோம், இருந்தாலும் மறுபடியும் பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இந்த பாலங்களை பொறுத்தவரைய மனுஷனோட வளர்ச்சியில இந்த பாலங்களுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. என்னப்பா பாலம் தானே அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா நிறைய குட்டி கிராமங்கள்லயும் நிறைய சின்ன சின்ன ஊர்கள்லயுமே அந்த பாலம் அந்த ஊரோட வளர்ச்சியிலேயே ஒரு பெரிய பங்கு வச்சிருக்கும். இப்ப எங்க ஊரே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எங்க ஊர்ல வைகை ஆத்துக்குள்ள நடுவில் தண்ணி வந்துருச்சு அப்படின்னா ஊர் ரெண்டு பக்கமுமே வேற வேற ஆயிரும். அதாவது என்னன்னா அந்த பக்கம் ஒரு ஊர் இந்த பக்கம் ஒரு ஊர் மாதிரி ஆயிரும். ஒருவேளை பாலம் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அந்த தண்ணி போகக்கூடிய நேரங்கள்ல, இப்ப தண்ணி வரல அது வேற விஷயம், தண்ணி போகக்கூடிய நேரங்கள்ல இந்த பக்கம் இருக்கிறவங்க அந்த பக்கத்துக்கும் அந்த பக்கம் இருக்கிறவங்க இந்த பக்கத்துக்கும் போக முடியாமலே போயிருக்கும். அதை இந்த பாலம் தான் சரி பண்ணி கொடுத்துச்சு. ஊர்ல தண்ணி வரும்போது நான் அந்த பாலம் வழியா தான் ஸ்கூலுக்கே போவேன். இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி கிராமங்கள்லயும் ஊர்கள்லயுமே அதுக்கு முன்னாடி அந்த பாலம் இல்லாதப்போ நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனா அதுவே அந்த பாலம் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்கூல் பசங்க ஈஸியா ஸ்கூலுக்கு போக முடிஞ்சிருக்கும், ஹாஸ்பிட்டல் போறவங்களுக்கு ஈஸியா ஹாஸ்பிட்டல் போக முடிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு பாலம் வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்திருக்கும். இது உலகம் முழுக்கவே இல்லை, அதாவது மனிதர்களோட வளர்ச்சியிலேயே தொடர்ந்து இந்த பாலங்களுக்கு பெரிய பங்கு இருக்கு. அதனாலதான் இந்த பாலங்களை பத்தி நம்ம சேனல்லேயே தொடர்ந்து நிறைய வீடியோஸ் பண்ணிட்டே இருக்கோம். இப்பயும் பண்ணிட்டு தான் இருக்கோம், இனிமேல் போக போகவும் பண்ணிட்டு தான் இருக்க போறோம். அந்த பாலங்களை பத்தி நிறைய வீடியோஸ் பண்ணிருக்கோம் சொல்லலையா, அந்த வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான பிளேலிஸ்ட் சைட்ல தெரியும். அதை வேணுங்கிறவங்க, விருப்பம் இருக்கிறவங்க அதை கிளிக் பண்ணி நீங்க பார்க்கலாம்.